சரி பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க இந்த போட்டி அப்படிங்கிறது? அப்போ ஒரு இடத்துல வெற்றி பெற முடியாதுங்கிறதுனால இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கா, அல்லது தன்னை முன்னிறுத்தி தான் காங்கிரஸ் அங்கே வலுவாக எதிர்கொள்கிறோங்கிற இடத்த சொல்ல வேண்டிய தேவை இருக்கா ராகுல் காந்திக்கு? இதை எப்படி பார்க்கணும்? ஒரு நேஷனல் லீடர் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டியிடலாம். அந்த உரிமை ராகுல் காந்தி இஸ் எ நேஷனல் லீடர். அதனால் அவருக்கு ராபரேலியிலையும் போட்டியிடலாம், அமைதியிலையும் போட்டியிடலாம், எந்த வயநாடுலேயும் போட்டியிடலாம், எங்கே வேணாலும் போட்டியிடலாம். அவர் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த அதாவது நார்த் ஆர் சவுத்து, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு, ராகுல் இஸ் பெஸ்ட்டுன்னு ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க எப்பயோ. அப்போ அந்த சூழலில் தான் இன்றைக்கி பப்பு என்று கிண்டல் அடித்த மோடியும் அமித்ஷாவும் 2014 அவரை பப்புன்னு ஒதுக்கி தள்ளினாங்க. 2019 அவரை பப்புன்னு பிராண்டு பண்ணாங்க. இன்றைக்கி 2024 ராகுல் தான் பிரதமராக போகிறாரு, ராகுல் தான் பிரதமர் ஆனால் உங்கள் ஆட்டை திரிவார், மாட்டை திரிவார், மங்கள் சூத்திரத்தை திரிடுவார், தூக்கி முஸ்லீம் கொடுத்துருவார், பாகிஸ்தான் ராகுல் பிரதமர் ஆகணும்னு சொல்லி ராகுல் 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 ராகுல்னு பேசுகிறதுலே தெரியுதா உங்களுக்கு? ராகுல் தான் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாருன்னு பிரதமர் மோடி முடிவு பண்ணிட்டார். அப்போ மக்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாலே மோடியே முடிவு பண்ணிட்டார் அவர் தான் பிரதமர் ஆக போகிறார். அப்போ உங்களுக்கு அவர்களது கண்ணில் பயம் தெரிகிறது, அவர்கள் எண்ணத்தில் பயம் தெரிகிறது, அவர்கள் செயலில் பயம் தெரிகிறது. ஏன்னா யூபியா வாஷ் அவுட் ஆக போகுது, யூபி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 11 மாநிலங்களில் ராஜ்புத்துகள் எதிர்ப்பாக களத்தில் இறங்கிட்டாங்க, சத்ரியாஸ் எதிர்ப்பாக களத்தில் இறங்கிட்டாங்க. அதர் ஓபிசியை வச்சு இவர்கள் ஆடிய மைக்ரோ ஜாதி பிரிவினை வாதம். அதாவது என்ன இவங்க பண்ணாங்க அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங். அந்த சோஷியல் இன்ஜினியரிங் ஒரே ஸ்ட்ரோக்கில் ராகுல் காந்தி காலி பண்ணிட்டார். என்ன ஸ்ட்ரோக்கு? அனைத்து சாதிவாரி இடஒதுக்கீடு, அதனுடைய சாதிவாரி ஒதுக்கீடை இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்கி சாதிவாரி அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை அங்கே உருவாக்கும், ஓபிசிக்கான உருவாக்கும்னு சொல்லி கொண்டாந்து இவர்கள் எந்த சோசியல் இன்ஜினியரிங்கை வச்சு இப்போ உத்தரப்பிரதேச யாதவர்கள் டாமினேஷன், எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி யாதவர்கள் டாமினேஷன், அவர்கள் தான் அரசியல்லையும் போலீஸ்லையும் எல்லாத்துலேயும் டாமினேஷன். அப்போ என்ன பண்ணாங்க இந்த அமித்ஷாவும் மோடியும்? மற்ற ஓபிசி எல்லாம் ஒன்றா சேர்த்தாங்க. தலித்தை மாயாவதியை தனியாக பிரித்து விட்டு மாயாவதிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கவனிச்சுட்டு தனியாக பிரிச்சுட்டாங்க. 19% அந்த அம்மா தனியாக வச்சுருந்தது. முஸ்லீம்களை இந்த ஓவைசியை வச்சு தனியாக பிரித்தாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு யாதவர்களை தனியாக சிங்கிள் அவுட் பண்ணி அதர் ஓபிசி எல்லாம் ஒன்றா சேர்த்து இவர்கள் 2 முறை வெற்றி பெற்றார்கள். இந்த மைக்ரோ லெவல் பிளானிங் சோசியல் இன்ஜினியரிங்கை ஒரே ஸ்ட்ரோக்கில் காங்கிரஸ் உடைச்சிருச்சு. இது உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை, பீகாரில் அதே தான், எல்லா குஜராத்லையுமே இன்னைக்கு அதே தான். அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் உடைச்சதுனால தான் இன்றைக்கு அமித்ஷாவும் மோடியும் இன்றைக்கு இந்த அளவுக்கு ராகுல் மேலே வந்துருவாரோ என்ற ஒரு பயம் இருக்கு. அவங்க நம்புற ஒரே இவ்வளவு அவங்க செஞ்ச சாதனை ஏதாவது நம்பியிருக்காங்களா? அவங்க செஞ்ச இது வரைக்கும் அவர் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்திருக்காரா? நிறைய சாதனைகள்லாம் தான் சொல்கிறோம், நீங்கள் அதை பொருட்படுத்துறதில்ல அப்படிங்கிறாரு. ஏங்க டாய்லெட் கட்டுறது ஒரு சாதனையாங்க, இது வீட்டுக்கு குழாய்க்கு தண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் அந்த கார்ப்பரேஷன் அவசியம் இல்லையா? கார்ப்பரேஷன் வேலைங்க, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை, கார்ப்பரேஷன் வேலை, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை, பஞ்சாயத்து போர்டு வேலை, அந்த நகராட்சி வேலை, மாநகராட்சி வேலை. இதை போய் ஒரு பிரதமர் பார்த்தேன்னு சொல்லி சொல்றதுல என்னங்க இது இருக்கு? அப்போ நீங்க 15 ஸ்டேட்ல ஆண்டுகிட்டு இருந்தீங்களே, இப்போ பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்டு, இந்த 15 ஸ்டேட்ல 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆள்றீங்களே, இந்த ஸ்டேட்ல எல்லாத்துலேயும் நீங்க டாய்லெட் கட்டலையா? அப்போ இது 30 வருஷமா நீங்க தண்ணி கொடுக்கலையா? அப்போ மோடி வந்த பிறகு தான் தண்ணி கொடுத்தாரா? கடந்த 10 வருஷம் தண்ணி கொடுத்தாரா? இதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ உங்ககிட்ட ஒன்று வெளியுறவு கொள்கையில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நாட்டினுடைய எக்கனாமியை தோல்வி அடைஞ்சிட்டீங்க, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. 125 லட்சம் கோடி கடன் வாங்கி பொருட்படுத்தாத ஒருத்தரை இன்னைக்கு ராகுல்னு மொத்தமா பேசுறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க, அந்த இடத்துக்கு திருப்பாக்கி இன்னைக்கு ராகுல் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாருங்கிறத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தங்களுடைய பரப்புரை மூலமா சொல்றாங்கிறாரு பொன்ராஜ். போலிங் போடணும்னா ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாகணும் இல்லையா? வெறும் ஸ்டெம்பை நோக்கி போட முடியாது இல்லையா? ஆக நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவினரும் ஏதாவது ஒரு கட்சியையும் சார்ந்து இருக்கிற தலைவர்களும் விமர்சிப்பது என்பது இயல்பானது தானே. ஒன்று. ஆனால் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பவுலர் போட்டா போலிங் போட்டா பரவாயில்ல, 10 பேர் சேர்ந்து போட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரா? அவ்வளவு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு பேட்ஸ்மேன் வந்துட்டாரான்னு கேட்கிறாரு. அதான் ஒரு பவுலர் நரேந்திர மோடி 10 பேர் ஃபீல்டர்ஸ் யாரெல்லாம் அமித்ஷா, ஜேபி நட்டா, நீங்க நான் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படி நான் சொல்ற ஒரு ஓமைகா சொன்னேன். நான் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஆட்டத்திலே கிடையாது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், உத்தரப்பிரதேசத்தில் நான் அமேதி தொகுதி, ரேபரேல் தொகுதி, சமாச்சாரமான அடுத்தது வர்றேன்.
உத்தரப்பிரதேசத்தில் முதல்ல 21 இடங்களில் போட்டியிடுவோம்னு சொன்னாங்க. ஆமா, யார்? காங்கிரஸ் கட்சி. ஆமா, அவ்வளவு போட்டியிடுறாங்களா இப்போ? 17. அதிக இடங்கள் போட்டியிடுவது யார்? 80 தொகுதி உள்ள உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பெருவாரியான இடங்கள்ல போட்டி. அப்படின்னா அதல் மாதிரி சார் எவ்வளவு இடத்துல போட்டிடுறாங்கன்றது மட்டும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தான் சார் அதிகமான இடத்துல போட்டிடுறாங்க. அவங்க தான் நம்பர் 1 பார்ட்டின்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு வலுவான ஒரு இது வரும், வாக்கு சதவீதம் வரும். ஆனா அவங்க வெற்றி பெறாங்களா? இது அது அதனால வெறும் அது எண்ணிக்கை மட்டுமே மேட்டர் இல்ல. ஒரு வியூகம் இருக்குல்ல. இந்த கூட்டணி ஒன்னா போகுமான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இந்தியா கூட்டணி உருவாகாதுன்னு நீங்க கடைசியில் சமாஜ்வாதியோடய அவங்களால ஒரு இணக்கத்தை உருவாக்க முடிஞ்சிச்சு, ஆம் ஆத்மியோடையும் எண்ணிக்கை உருவாக்க முடிஞ்சிச்சு, சிவசேனாவோடையும் போக முடிஞ்சதுன்னா அதுக்கு வியூகம் தேவைப்படுது. இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அது ஒரு வியூகம் தானே. அந்த இந்தியா கூட்டணி உருவாக்கியவரே தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வந்துட்டார். நம்ம அது போகல. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, நிறைய இடங்களை போட்டிட்டா ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தமிழ்நாட்டை பிஜேபி அதிமுக உடைஞ்ச பிறகு பிஜேபி நிறைய இடங்களை போட்டி அதனுடைய தலைமையிலான கூட்டணியில அதிக இடங்களில் பிஜேபி போட்டி எடுதா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலேயே அதிக இடங்கள் போட்டி எடுக்கிறதா இல்லையா? ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி நிக்குது. போன முறை 24 சீட்ல நின்னாங்க சார், இந்த முறை 22 சீட்ல நிக்கிறாங்க சார் திமுக. அப்பனா அவங்க கான்பிடன்ஸ் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தமா? இல்ல, கூட்டணியை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கான்ஃபிடன்ஸ் குறையும். நான் என்ன சொல்றேன், அது உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு வைட்டல் ஸ்டேட். 80 இடம் அள்ளும். கரெக்ட், மாற்று கருத்து. பல காலத்துல பிபி சிங் காலத்துல, சரண் சிங் காலத்துல பிஎல்டி அதிக இடங்களை பெற்றதுதான் ஜனதா கட்சிக்கு வெற்றி கை கொடுத்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு நான் அமேதி தொகுதியில அவர் போட்டிடுறாரு சார், ரேபரேலியில போட்டிடுறாரு. என்ன பிரச்சனை அதுல? அதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எதிர்ப்பு வரணும்? இல்ல, பிரச்சனையே கிடையாது சார். வயநாட்டிலேயே போட்டியிட்டோம். நண்பர் பொன்ராஜ் சொன்ன மாதிரி 4-5 இடங்களை போட்டியும் அது உரிமை, அது இல்லை சொல்ல. உத்தரப்பிரதேசத்தில் கான்பிடென்டா இருக்கிற பட்சத்தில் தேர்தல் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய, தாக்கல் செய்யப்பட வேண்டிய கடைசி தினத்துக்கு முன்னாடி வரையில் நீங்க அறிவிக்கல. நேற்று மாலை வரை அது அறிவிக்கல. அப்படி அதான் ஸ்ட்ராட்டஜி. தேர்தல் அறிக்கையே பிஜேபி கடைசி 4 நாளைக்கு முன்னால தான் சார் தேவையில்லை சார். 10 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அது கதையில எழுதிருக்காங்க. நோ நீட் டு டெல். அது ஒரு பக்கம். அதனால எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல சார். நீங்க வந்து கடைசி வரைக்கும் ராகுல் வரமாட்டாரு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல லாஸ்ட் மினிட்ல நாங்க ஒரு சர்ப்ரைஸ் கார்டு இறக்குறோம்னு இறக்கி இருக்கலாம்ல காங்கிரஸ். சர்ப்ரைஸ் கார்டு எந்த தொகுதியில் போடுறாரு அவரே? சார் உத்தரப்பிரதேசம் தானே சார், வட மாநிலம் தானே சார். ரேபரேலி தொகுதியில் போடுறார். அமேதியை தவிர்க்கிறார். அப்போ அமேதியில் தைரியமாக போட்டியிட வேண்டியதான். இருக்கிற நண்பர் இவர் சொன்னார்ல, பகுஜன் சமாஜ் கட்சி ஓட்டு பிரிக்கிறது இருந்தால் கூட அவங்களும் ஈர்க்கக்கூடிய வேலைகள் செய்யலாம் இல்லை. ஆனால் கடைசி நிமிஷம் பிஜேபியை பொறுத்தவரையில் பக்கா பாலிடிக்ஸ் அழகாக பண்ணுவாங்க. சௌத்ரி சரண் சிங் சாப்க்கு பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க. RLD இந்த பக்கம் வந்துடுச்சு, அவருடைய பேரன் ஜெயின்ஸ். அது மாதிரி இவங்க ஒரு நல்ல கார்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்ல, ஒரு சில விஷயங்களை நண்பர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் RSS வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. இப்போ சில தினங்களுக்கு முன்பு RSS ஆல்வேஸ் சப்போர்ட்டட் ரிசர்வேஷன். மோகன் பாகவத் கணக்கெடுப்பு நடத்திடுவோமா? ஒத்துப்பாங்களா? இல்ல, ஆல்வேஸ் சார் அது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தயாரா? அதான் கேக்குறாங்க சார். அது எலெக்ஷன் வரும்போது நீங்க பேசுவீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில தான் இடஒதுக்கீடா? ஆமா, கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இருக்கு? ஆமா, அப்ப எப்படி கொடுப்பீங்க சார்? கோர்ட்ஸ் கேக்குது சார். இல்ல, கோர்ட்ஸ் பலமுறை சொல்லுது சார். தமிழ்நாட்டுல நம்ம பார்த்தோம், என்ன டேட்டா பேஸ்ல கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இப்ப இங்கேயும் நமக்கு கொடுத்தோம் இல்லையா? நான் வரேன். மண்டல் கமிஷன் அமல்படுத்தும் போது ஆதரவு கொடுத்தது பாஜக, எதிர்த்து 10 மணி நேரம் பேசினவர் ராஜீவ் காந்தி. சரி, யாரு ஆதரவா இருக்காங்க மறுக்கிறாங்கன்றது அது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்றது வரலாறு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் என்ன சொல்லுது இந்த விஷயத்துல? இந்த தேர்தலுக்கு நாங்கள் இதை சொல்லுகிறோம். சூப்பர் இல்லையா? அவங்க அதுக்கு ரெடியா இருக்கோன்றாங்க. பிஜேபி அப்படி வெளிப்படையா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், இதை வந்து நம்ம கொடுப்போம்னு சொல்லுதா அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வி. அது ரைட், நான் ஒத்துக்கிறேன். தேர்தல் அறிக்கையில வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லலை, அது உண்மைதான். அதெல்லாம் மறுப்பு இல்லை. காங்கிரஸ் தான் சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் பல விஷயங்களை பார்த்தீங்களா, மாநில உரிமைகளுக்கு ஏற்ப சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் திராவிட மாடல் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்களே. ஆளுநர் விஷயத்தில் என்ன சொல்றாங்க? 370 காஷ்மீர் மாநிலத்தை மாநில அந்தஸ்து கொண்டு வருவோம்னு சொன்னவங்க 370 மீண்டும் கொண்டு வருவோம் சொல்லல. இது மாதிரி சிஏஏ விஷயத்துல மௌனம் சாதிக்கிறது. இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. கட்சி எல்லாமே ஒண்ணா இருக்க முடியாது கூட்டணியில. ரஜ்புட் பத்தி ஒரு சில கருத்துக்களை சொன்னதுனால முரண்பாடு வந்து அவங்களுடைய ஆதரவு இழந்து விட்டதாக நண்பர் பொன்ராஜ் சொல்றாரு. ஆனால் 45 சமஸ்தானத்தை, அந்த காலத்தில் சமஸ்தானத்தினுடைய வாரிசுகள் முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு நாளேடுகளில் வந்திருக்கு.